விஜய் டிவில மக்கள் மத்தியில ரொம்பவே பிடிச்ச ஒரு ஷோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குக் வித் கோமாளி. அந்த ஷோ வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, குக் வித் கோமாளி சீசன் 7 வந்து ஸ்டார்ட் ஆகும். அதில புகழ், அப்புறம் சுனிதா இவங்க 2 பேர் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ரோமோல வந்து வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த சீசனே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு சீசன். அதாவது ஜோடியா தான், அதாவது ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா, குக்கா வந்து கலந்துக்கிற மாரி வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஷோ வந்து டிஃப்ரெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ஷோ வந்து ரொம்பவே சூப்பரா இருக்க போகுது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் சீசன் 9 உடைய வின்னர் வினோத், மக்கள் மனசுல வின் பண்ணவர் வினோத். அவங்களுடைய ஒய்ஃபும் அவங்களும் வந்து குக் வித் கோமாளி சீசன் 7ல வந்து உள்ள வரப்போறாங்க. என்ன இவங்க உள்ள வரப்போறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஷாக்கிங்காக வந்து பார்த்தீங்கன்னா, புகழும் சுனிதாவும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ரியாக்ட் பண்ணுற மாதிரி இந்த வீடியோஸில் வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் பிக் பாஸ் சீசன் 6ன்னு நினைக்கிறேன், 6ஓ 5ஓ அதில் வந்து வந்தவங்க சம்யுக்தா ரெட்டி அவங்க குக் வித் கோமாளி சீசன் 7ல் ஹஸ்பண்ட் கூட வந்து பார்த்தீங்கன்னா கலந்துக்க போகிறாங்க. ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் அறந்தாங்கி நிஷா அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா குக்கா வந்து கலந்துக்க போகிறாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு சின்னத்திரை நட்சத்திரை நயன்தாரா அப்படின்னு சொல்லிட்டு பெல்ட்டை ஓவராக கொடுப்பாங்க. அவங்க தான் சொல்லி லூஸ் மாரி சொல்லிட்டு இருக்காங்களா, நீ வேறு சொல்லிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு புகழ் வந்து கலாய்ச்சி தள்ளிட்டு இருப்பார். இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்க போது. கோமாளி சீசன் 7க்காக யாரெல்லாம் நீங்கள் வெயிட் பண்ணுறீங்க அப்படின்றத மறக்காமல் கொண்டு சொல்லுங்கள். இந்தமாரி கண்டினியூ அப்படி தெரிஞ்சுக்கலாம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. தேங்க்யூ ஃபார் த வாட்சிங்.